வேடிக்கை பார்க்க பொழுது அங்க அவர் என்ன செய்யறார், இவர் என்ன செய்யறார், சிஸ்டர் என்ன செய்யறா, சிஸ்டர் என்ன செய்யறா, அங்க இந்த சிஸ்டர் என்ன செய்யறா, பிள்ளைகள் இதையே நாம பார்த்துக்கணும். வேதம் சொல்வது என்னுடைய ஆவியினால் உண்மை நான் தேட ஆரம்பித்தேன். நீ படுத்திருந்தால் அவருடைய ஆவி அவரை தேடும். நீ படுத்திருப்பாய், உன்னுடைய ஆவி உன்னுடைய சொற்பனத்தில் அவரை தேட ஆரம்பிப்பான், ஆத்மாவில் அவரை தேட ஆரம்பிப்பான். நீ தேவனுடைய சமூகத்திற்கு வந்து இருந்துட்டா, கண்ணை மூடி நீ தியானிக்க ஆரம்பிச்சுட்ட, அவருடைய ஆவியிலே அவரை தேட ஆரம்பிக்கிறாய். உன்னுடைய ஆவி உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு அவரோடு உறவாட ஆரம்பிக்கிறது. நீ கர்த்தரை நினைத்து கர்த்தரோடு மகிமைப்படுத்தி கர்த்தரை துதித்து அவர் செய்த நன்மைகளுடைய ஆவியிலே அவரை தேடுதல், ஆவியிலே தேடுதல். பாருங்க, ஆவியிலே மற்றும் காலையிலே சாந்தத்திலே ஆவி தேடுதல். ஆவி அதான் சொல்றாங்க, ஆவியில மாதிரிதான் சொல்றாங்க. எத்தனை பேருக்கு ஆவி தேடுனா? சிலர் சொல்லுவாங்க எனக்கு சொற்பனமே வாருது. மற்றவர் சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்டே இருப்பாங்க, அப்படியா அப்படியா, எனக்கு ரட்சிக்கப்பட்ட நாளாச்சு ஒரு சொற்பனம் கூட வாரதில்லை. வாரது முழுக்க என்ன சொற்பனம்? அசுத்த சொற்பனம் தான் வருது. பரிசுத்த சொற்பனம் வாரது இல்லை. காரணம் நம்முடைய ஆவியை அவரை தேட ஆரம்பிக்க வேண்டும். நம்ம படத்திலிருந்து கர்த்தரை நோக்கி என் ஆவியை பஸ்ல உட்கார்ந்து இருப்பார், எங்கேயோ பார்த்து கொடுக்குற மாதிரி கூட ஆவியை நாம் சஞ்சரித்து கொண்டிருப்போம், வேலை செய்து கொண்டிருப்போம், கூட்டு கழுவுதல் நடந்து கொண்டிருக்குமான ஆவியிலே கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்போம். இதான் ஆவியில் சஞ்சரிக்கிறது. சரீரம் வேலை செய்கிறது, ஆனால் ஆவி அவரோடு சஞ்சரிக்கிறது. சபையில தேவன் நாளைக்கு என்ன கூட சிந்தனை, நானத்தான் நீதிபதி நாளைக்கு இன்றைக்கு என்ன பேசுறேன், இன்றைக்கு என்ன தியானிச்சோம், இதைத்தான் நான் சிந்திப்பேன். இதை சிந்திச்சே வேலை செய்வேன். 7வது படிக்கும் வரைக்கும் கர்த்தர் அடுத்த வாரம் என்ன செய்யுது அங்கே கொடுத்துருவான். நான் உட்கார்ந்து பேசுங்க கேளுங்க, ஒன்றுமே கேட்கறது இல்லை. சாதாரணம் உங்கள் மத்தியில பேசுற வார்த்தைகள் மிகவும் சாதாரணம். போகும் பொழுது, வரும் பொழுது, பஸ்ல இருக்கும் பொழுது, வேலை செய்யும் பொழுது தேவன் கொடுக்கிற வார்த்தைகள். இதை எழுதி வைப்பதும் இல்லை, அதுக்காக போய் முழங்காற்பட்டு ஆரம்பம் எனக்கு தெரியும். ஆதியை முதல் செய்தி கொடுக்க தேவனை கேட்ட பொழுது இரவிரமா நித்திரை இல்லாம போட்டு மண்டையை போட்டு உடைச்சு அந்த புத்தகத்தை பிரட்டி இந்த புத்தகத்தை பிரட்டி என்னத்தை சொல்ற நிதிரியே இல்லை, கண்ணை எரியுது, விடி எழுப்பினான். இப்ப தூக்கம் இல்லை, சாப்பிட மனதில் என்ன செய்தி கொடுக்க வேண்டும், முதல் செய்தி என்னத்தை சொல்றது, அந்த இடத்துல போய் நிற்கவே முடியதில்லை, என்னத்தை தான் சொல்றது. அந்த குழப்பம் என்றால் அவரோடு சரியான அந்த உறவுக்குள்ளே வளர்ச்சிக்குள்ள வரையில. ஆனா இப்பொழுது அப்படி இல்லை, சாதாரணம். அவருடைய வார்த்தை சாதாரணம், அவருடைய ஜீவநதி. அதுக்கு நாம பிரயாசப்பட்டு கேட்டு பேசுகிறதற்காக இல்லாட்டி அவர் எழுதி வச்சிருக்கிற 52 வாரத்துக்கு 52 பிரசங்கம் ஜெபத்தில் எழுதி வச்சிருக்காரு. 52 வாரத்துக்கு 52 பிரசங்கம். இப்படி நிறைய போதெல்லாம் கஷ்டப்படுறாங்க. எதுக்கு பிரசங்கிறது கொண்டு இல்லை. அதனால அவர் என்ன செய்து விட்டார், 52 பிரசங்கம். ஏன் வாரத்துல 4 ஞாயிறு 42 48 + 4 52 பிரசங்கம். அதனால போராட்சிது அது ஒரு பிரசங்கத்தை கோட் பண்ணியாச்சு வந்து பேசியாச்சு. அப்படி அல்ல, தேவனுக்குள் பேசுறது ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எப்படி உண்மையோடு இருக்கிறோமா நம்ம சொல்லுவோம், கர்த்தாவே நம்ம உண்மையாக நேசிக்குவார். இவ்வளவு நாளும் தள்ளாடின உண்மையை நேசிக்கிறது போலதான் காணப்பட்டது, பாடுவது போல காணப்படுது. ஆனா இன்றிலிருந்து உண்மையாக இப்ப நான் நேசித்து உண்மை தேட ஆரம்பிக்க போறேன். அப்படி நான் தேட ஆரம்பிச்சுதான் 91 சங்கீதம் எனக்கு சொந்தம். 91 சங்கீதம் எனக்கு சொந்தம். 91 சங்கீதத்துக்குள்ள நான் வந்துட்டேன் என்று சொன்னா நான் தைரியமா பேசும்பொழுது என்ன சொன்னா, இவன் தேவனோடு இருக்கிறவன். தைரியம் இல்லாட்டி நீங்க பேச மாட்டீங்க. பாருங்க, தைரியம் இல்லாட்டி ஒருவருக்கு பாயத்திற்கு ஆண்டவர் பற்றி ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டீங்க, பேசாம தான் இருப்பீங்க. மற்றவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அழுதாலும் நாம என்ன சொல்லுவோம், இப்படிதான் வீட்டுக்கு வீடு என்ன பிரச்சனை உங்களுக்கு சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. ஏதோ நான் கர்த்தரோட இருக்கிறதுனால தாங்கி கொள்றேன், இப்படிதான் சொல்றேன். நான் ஏதோ கர்த்தரோட இருக்கிறதுனால தாங்கி கொள்றேன், அதனால நான் இந்த கஷ்டத்தை உங்களுக்கு சொல்ல விரும்ப இல்லையா. அப்ப அவர் யோசிப்பான், என்ன யோசிப்பாங்க, இவன் கர்த்தரோட இவனுக்கு இவ்வளவு பிரச்சனை என்று சொன்னார், நானே அந்த கர்த்தரிடத்துல போக வேண்டும். அதனால நாம தேவனை தூசிக்கிறவர்களாய் மாறலாம். 91 சங்கீதம் எனக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் நான் அவரை உண்மையாக விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தர்